வெல்கம் டு ஸ்டைல் பூல் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் கார்டு ஹோல்டர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஹோல்டரை நம்ம ஹேண்ட்பேக்கில் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். இடத்தையும் அடைக்காது, நம்மளோட கார்டும் சேஃபாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டைல் பூல் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹோல்டர் செய்கிறதுக்கு நம்ம 4.5 இன்ச்சு விட்த்தும் 8 இன்ச்சு ஹைட் இருக்கிற மாதிரி இதே மாதிரி 2 பீஸ் துணி கட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பேக்கெட் தைக்கிறதுக்காக 4.5 இன்ச்சு விட்த்து 3 இன்ச்சு ஹைட்டு இதே மாதிரி நம்ம 3 கிளாத் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த 3 இன்ச்சு ஹைட் இருக்கு இல்லையா, அந்த சைடு நம்ம இதே மாதிரி 2 ஃபோல்டு பண்ணிக்கணும். இப்போ இதை நம்ம தைச்சிடலாம். அதுக்கு அடுத்தது இந்த சைடும் இதே மாதிரி தைச்சிடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம 3 கிளாத்தையும் தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக 3 கிளாத்தையும் தைச்சாச்சு. இப்போ இதை நம்ம மெயின் பீஸில் அட்டாச் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம நல்ல பக்கம் திருப்பிக்கணும். திருப்பிட்டு நம்ம ஃபஸ்ட்டு 3.5 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இங்கே நம்ம ஒரு பேக்கெட் வச்சு தைச்சிடலாம். தைக்கும்போது நம்ம அடியில் தைக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு, அதாவது இல்லைனா 1/2 இன்ச்சு வச்சுட்டு நம்ம அங்கே ஒரு லைனில் தைச்சிடணும். இது 3 இன்ச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2வது பாக்கெட் இங்கே வச்சுட்டு நம்ம அடியில் 1/2 இன்ச்சுக்கு இதே மாதிரி தையல் போட்டுக்கணும். அடுத்தது கீழேருந்து நம்ம 2 இன்ச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக தையல் போட்டாச்சு. இப்போ நம்ம 3வது பாக்கெட்டை 2 இன்ச்சு ஹைட்டில் வச்சுட்டு நம்ம சைடு ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சைடில் தைச்சாச்சு. இப்போ நம்ம இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, 8 இன்ச்சு ஹைட்டுக்கு நம்ம வச்சுருந்தா அந்த பீஸை இதே மாதிரி நம்ம திருப்பி வச்சுக்கணும். திருப்பி வச்சுட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக தைச்சிடலாம். சைடில் நம்ம 1/4 இன்ச்சு கேப் விட்டு தைக்கலாம். மேலே நம்ம தைக்கும்போது இதே மாதிரி மேலே 1/2 இன்ச்சு ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு தைக்கணும். இங்கே கேப் விட்டு தைக்கணும். இப்போ இந்த அடியில் தைக்கணும். இப்போ அடியில் தைக்கும்போது நம்ம 2 தையலாக தைச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக தைச்சாச்சு. இப்போ நம்ம இந்த கேப் வழியாக நம்ம திருப்பிடலாம். நல்லா இந்த கார்னர்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அழகாக திருப்பியாச்சு. இதை எடுத்துகிட்டு நல்லா லெவல் பண்ணிவிட்டு இங்கேயும் தைச்சிடலாம். இப்போ நம்ம இந்த 4 கார்னரையும் அழகாக தைச்சிடலாம். இப்போ பாருங்கள், 4 கார்னரும் தைச்சாச்சு. ஜாக்கெட்டுக்கெலாம் தைக்கிறோம் இல்லையா, அந்த பட்டனு, இந்த பட்டன் வேணால் நம்ம தேவைன்னா இங்கே தைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெல்க்ரோ இருந்ததுன்னா கூட தைச்சிக்கலாம். இப்போ இந்த பட்டன் இருக்குது, இதை நான் இங்கே தைச்சிட்றேன். இந்த பட்டனை தைக்கும்போது நம்ம வெளி சைடு வராமல் தைக்கணும். இந்த பட்டன் தைக்கிறது ஆப்ஷன் தான். இப்போ பாருங்கள், அழகாக தைச்சாச்சு. நம்மளோட வாலெட் ரெடி ஆயிடுச்சு. இதில் 3 பேக்கெட் இருக்குது, அதனால் நம்ம 6 கார்ட்ஸ் மினிமம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா கார்டும் வச்சாச்சு.
சுடிதார் தைச்சிட்டு மீதி துணி இருந்தது, அந்த துணியில் தான் நான் இதை தைச்சிருக்கேன். இதை நம்ம ப்ளைன் கிளாத்தில் தைச்சோன்னா இன்னும் அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாவ் அ நைஸ் டே.